ஒரு 15 வருஷமா நாங்க சேரல. எவன் பிரிச்சு வச்சானோ எவன் தள்ளி வச்சான்னு தெரியல. அப்படியா சொன்னாவ? அவன் பெரிய யோக்கியனாவன். பார்த்தான செருப்பு வந்து அடிப்பேன் சொல்லிடுறவன். என் போன் தரேன் மேடம், நம்பர் தெரியும்ல. கொடுங்க சார், அப்படி கொடுங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. I am swinging in the rain. I want more in the rain. I want more in the rain. ராமசாமி ஆலயங்கனை எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதாவது முதல்ல சுந்தரண்ணன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதல்ல புரட்சி தலைவருடைய இதயத்தில் வாழ்ந்த இதயக்கணியாக திகழ்ந்த அருமை ஐயா ஜேஜேசியா அவர் பாதம் தொட்டு அவரை முதல்ல, அதாவது கேங்கர்ஸ்ங்கிற படத்தை ஆடியோ ஃபங்க்ஷனை அருமையான இடத்துல இருந்து துவங்கியிருக்காங்க. ஒரு 10,000 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஆரம்பிக்கிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மீடியா மாதிரி. அது அந்த கேங்கர்ஸுங்கிற அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை இந்த உலகம் பூரா நீங்க கொண்டு சேர்த்தீங்க. வேற விண்ணுலகத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்துருவீங்க நம்பிக்கை. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. என்னன்னா கிட்டத்தட்ட நானும் சுந்தர்ஜி அண்ணனும் ஒரு 15 வருஷமா நாங்க சேரல. எவன் பிரிச்சு வச்சானோ எவன் தள்ளி வச்சான்னு தெரியல. சரி, பிரிச்சு வைக்கிறதுக்கு ஆளா இல்ல நாட்டுல. ஒரு 4 பேர் ஒன்னா போனாரு, 2 நிமிஷம் பார்த்தானே 4 பேர் ஒன்னா போறாங்க. 4 திசையிலும் திருப்பி போயிடான் நம்ம ஆளு. நம்ம ஆளுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. சேர்த்து வைக்கிறானா இல்லையோ, பிரிச்சு வைக்கிறதுல பெரிய வில்லைங்க நம்ம ஆளு. அங்க போய் ஒரு பாலை போடுவாங்க, அதே பந்தை இங்க இருந்து போடுவாங்க. அரசியல பார்த்திருப்பீங்க, பேட்டியெல்லாம் பார்த்திருப்பீங்க. என்னங்க உங்களை பத்தி எப்படி கேட்கிறாங்களே, அபிப்பிராயம் என்ன? அது எப்படி கேட்கறது? கேட்கும்போது எப்படி பார்த்திருப்பீங்க, பேட்டியில பார்த்திருப்பீங்க. சார் வந்து ரொம்ப வர வர உங்களுக்கு திமிரு அதிகமாகி போச்சாம்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? சின்ன பிள்ளைல போட்டு விடுறது அதுக்கு பேரு இப்ப வேற. அப்படியா சொன்னாவ? அவன் பெரிய யோக்கியனாவன். பார்த்தான செருப்பு கொண்டு அடிப்பேன் சொல்லிடுறவன். நேரம் இங்க வருவாங்க, என்ன உங்களை பார்த்தா செருப்பு கொண்டு அடிக்கிறேன்றாரு, அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அப்படியா சொன்னாவ? இப்படியே பேசி 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 பார்த்தீங்கன்னா ஏறும் இது. அது மாதிரி உலகத்துல வந்து சாதாரண விஷயம் வந்து 15 ஆண்டுகளுக்கு பிரிஞ்சது வந்து வந்து பெருசா தெரியல. ஆனா நேற்று பண்ண படம் மாதிரியே இருக்கு. நாங்க ஒரு வின்னர் படத்துல சேர்ந்த மாதிரி இந்த சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு படத்தை கொடுத்து சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அது சுந்தர்ஜி அண்ணன் கூட சேரும் போது அது அருமையான ஒரு காம்பவுண்டு. அவர் கூட இருக்க டெக்னீஷியன்ஸ் பூராமே அருமையான ஆட்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலி, ஒரு கேமராமேனா இருக்க. அவர் கூட இருக்க அசிஸ்டன்ட் வெங்கடு, மனோ, பத்ரி, இந்த மாதிரி கேமராமேன் நம்ம கிட்ட எல்லாருடைய உழைப்பும் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் வந்து இவர்கிட்ட தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்ல வந்து கொஞ்சம் கம்மி தான். உதாரணத்துக்கிட்டீங்கன்னா ரவிக்குமார் பண்ணுவார், அதுக்கப்புறம் அதிகமாக எனக்கு பண்றது வந்து தமிழ் திரையுலகத்தில் சுந்தர்ஜி அண்ணன். சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் என்னால. என்ன காரணம்னா என்னுடைய பல்ஸ் அவர் கண்டிப்பா தெரியும். அவர் எதை போட்டா எதை போடலாம் அப்படிங்கறத அவரு கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. இப்படி இந்த ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு காட்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசிச்சு பண்ணியிருக்கோம். இந்த வெங்கட் என்னுடைய தம்பி அசோசியேட் டைரக்டர் சொன்ன மாதிரி எப்படி இந்த படத்துல நாங்க இது பண்ணோம்னா, நான் என்ன நினைக்கிறதோ அவரை பேசி வச்சிருப்பாரு அவரு. அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்க 2 பேரும் சேர்ந்து பேச. இதுல ஒவ்வொரு காட்சியும்
அமைகிறது வந்து ரெண்டாவது விஷயமா இருந்தா கூட இது சும்மா பேசலாம், பேசி முடிச்சு இமிடியட்டா 35 நாள்ல அந்த படத்தை நாங்க முடிச்சோம். இது ஏன் இவ்வளவு சீக்கிரம் இந்த படம் முடிஞ்சு இப்படி நடத்த சரியான ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா நம்ம மதன் சார் அவர்கள், ஐயாவுடைய அந்த தயாரிப்பாளர்களுடைய இந்த படத்தை ரொம்ப சிறப்பா எங்களுக்கு பெரிய வெற்றி படமாக்கி கொடுத்து இந்த மேடையில் பேசும்போது எனக்கு ஒரு வெற்றி விழா மேடம் மாதிரி உங்களுக்கு கேட்கக்கூடிய நீங்க என்ன கேட்குறீங்களோ, நீங்க என்னென்ன மீம் கிரியேட்டர்ஸ் இங்க நிறைய எக்கச்சக்கமா இருப்பீங்க, நல்லா தெரியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எல்லாம் ஒரு மீம் கிரியேட்டர்ஸ் தான். உங்களுக்கு வேண்டிய தீனி ஏகப்பட்ட இறை அந்த படத்துல நிறைய இருக்கு. அதனால நீங்க தைரியமா குடும்பத்தோட உட்கார்ந்து தியேட்டர்ல உட்கார்ந்து இந்த படத்தை பார்க்க, அப்பதான் அந்த படத்துல எப்பயுமே தனியா உட்கார்ந்து ஒரு படம் பார்த்து தானா சிரிச்சோம்னா நம்மளே பைத்தியம் மாதிரி நினைப்போம். அப்படி பார்க்க கூடாது. தியேட்டர்ல உட்கார்ந்து கும்போட பார்க்கும் போது அந்த மூலையில ஒருத்தன் சிரிப்பான். அப்ப ஏன் சிரிக்கிறாங்க போது அங்கிருந்து ஃபயர் ஆகும் பாருங்க. அப்படியே கூட்டம் அப்படி மொத்தமா குடும்பத்தோட உட்கார்ந்து கூட்டத்தோட உட்கார்ந்து பார்க்கும்போது ஒரு நகைச்சுவைக்கு என்ன பவர் இருக்கு, இந்த கதை எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி அங்க பார்க்க ஒரு அருமையான வெற்றி படத்துல எல்லாரும் குடும்பம் நல்லா விழிச்சு ஒரு வரைக்கும் 10 தடவை பார்ப்பீங்க. இந்த படத்தை அமைச்சு கொடுத்த டைரக்டர் இதுக்கு வந்து முழுக்க பெரிய அவருடைய டைரக்ஷன் தான். அவரோட சேர்ந்தனால தான் இல்லை நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நாளே நடிச்சு புரியல, ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குங்கிறப்ப அவர் அழகா எடுத்துருவார். அவர் அதே மாதிரி அவர்கிட்ட நான் கேட்டு வாங்குவேன். மாதிரி இசையும் நல்லா வந்திருக்கு. என்ன நீங்க வேற கேள்வி கேட்கணும், அங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஆமாண்ணே இப்ப நம்ம அம்புழுக்கலாம். ஓகேண்ணே. அது என்னன்னா இந்த நேரத்துல நீங்களும் வாங்கம்மா கேளுங்க முதல்ல. அதாவது என்னன்னானே இந்த தருணத்துல நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு குரூப் செல்ஃபி எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி பாக்குறோம். இவள் வேறு கூட சேர்ந்து எடுக்கிறதுக்கு ஒண்ணு நான் நடுவுல போய் நிக்கிறேன். ஆனா இல்ல, இங்கிட்ட இருந்து கேமராவை மட்டும் தூக்கணும்னா நம்ம பிள்ளைங்க அந்த கேமரா ஃபிளாஷ் லைட் வச்சிருக்கீங்களாப்பா, எல்லாரும் ஃபிளாஷ் லைட் மட்டும் ஆன் பண்ணுங்க. இந்த மொமெண்ட் அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம்னு ஒரு அற்புதமான நம்ம கிட்டத்தட்ட மதுரை அழகர் திருவிழாவை ரீக்ரியேட் பண்றோம். ஆமா, நம்ம பசங்க பண்ணிடுவாங்க. வர போறதுக்கு முன்னாலே எல்லாரும் all the flashlights on please. தங்கங்களா, நமக்காக தானே அந்த போன்ல சார்ஜ் வச்சிருக்கோமே, ஒரு கடைசியா ஒரு வைப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. Thank you எல்லாரும் போன் ஆன் பண்ணுங்க. everyone faculty உங்க ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணுமா மேடம்? நான் அப்புறமா என் ஃபோன் தரேன் மேடம், நம்பர் தெரியும்ல, ஆன் பண்ணுங்க. மகளே குரு அம்மா நீ சமைக்கிற காரணம் சார்ஜ் எல்லாமே கரெக்ட்டா யூஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். கொடுங்க சார், அப்படி கொடுங்க சார். Thank you